காய்கறிகள் விலை விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. 1400க்கு விற்பனையான 25 கிலோ மூட்டை அரிசி இன்று 1700க்கு விற்கப்படுகிறது. இவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள சூழ்நிலையிலும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுவது குறித்தோ தாவேக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்காமல் இருப்பது, அதுவும் சட்டசபை முதல்வர் விஜய் வெறும் அலங்கார வார்த்தைகள் பேசுவது மட்டுமே நல்லாட்சிக்கு அழகல்ல, சாயம் வெளுத்து வருகிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், இந்த நாட்டை ஆள பிறந்திட்ட நலத்திட்ட நாயகர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பாதம் பணிந்து வணங்கி, இருபெரும் தெய்வங்களான தமிழகுல சாமி புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகியோர் ஆட்சியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிந்து வணங்கி சமர்ப்பிக்கிறேன். தாவேக அரசு பொறுப்பேற்று இந்த 100 நாள் சாதனையாக அத்தியாவசிய பொருட்களின் விலை தாறுமாறாக உயர்ந்து வரும் நிலையில் காய்கறி, அரிசி, சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் விலைகளும் கிடுகிடுவென உயர்ந்து வருவது இல்லத்தரசிகளை கடும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. இதை கட்டுப்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தாவேக அரசு மௌனமாக இருப்பதால் மக்கள் கடும் அதிர்ச்சியில உறைந்து போயிருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களாக போர் நடந்ததன் காரணமாக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு அதிலிருந்து மீண்டு வருவதற்குள் தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலை தாறுமாறாக உயர்ந்து வருவது தமிழ்நாட்டு மக்களுக்கு கவலை அளிப்பதாக இருக்கிறது. அத்தியாவசிய தேவையாக உள்ள சர்க்கரையின் விலை வழக்கமாக 1 கிலோ ரூபாய் 40 முதல் அதிகபட்சமாக ரூபாய் 45 வரை விற்பனையாகி வந்தது. ஆனால் தற்போது எவ்வளவு, கடந்த 20 நாட்களில் பல மடங்கு விலை உயர்ந்து கிலோவுக்கு ரூபாய் 25 வரை அதிகரித்துள்ளது. 1 கிலோ சர்க்கரை ரூபாய் 70 முதல் 80 வரை மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படுகிறது. இன்னொரு புறம் வெங்காய சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக வெங்காயத்தின் சில்லறை விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதும் கவலை அளிக்கிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக மொத்த விற்பனையில 1 கிலோ ரூபாய் 35க்கு விற்கப்பட்ட நாசிக் வெங்காயம் தற்போது கிலோவுக்கு ரூபாய் 20 வரை அதிகரித்திருக்கிறது. 1 கிலோ ரூபாய் 55க்கு விற்கப்படுகிறது. வெளி மார்க்கெட்டிலே 1 கிலோ ரூபாய் 70 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல சின்ன வெங்காயத்தின் விலையும் ஏறுமுகத்திலே இருந்து வருகிறது. 1 கிலோ ரூபாய் 80 வரையிலும், வெளி மார்க்கெட்டிலே 1 கிலோ சின்ன வெங்காயம் ரூபாய் 110 வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. அதோடு மற்ற காய்கறிகளுடைய விலையும் தாறுமாறாக உயர்ந்து வருகிறது. நாட்டு தக்காளி ரூபாய் 20 முதல் ரூபாய் 25 வரையிலும், நவீன் தக்காளி ரூபாய் 40 வரையிலும், உருளைக்கிழங்கு ரூபாய் 15 முதல் ரூபாய் 35 வரையிலும், கேரட் ரூபாய் 50 முதல் 70 வரையிலும், பீன்ஸ் ரூபாய் 60 முதல் 80 வரையிலும், பீட்ரூட் ரூபாய் 50 முதல் ரூபாய் 60 வரையிலும், முட்டைக்கோஸ் ரூபாய் 20 முதல் ரூபாய் 25 வரையிலும், வெண்டைக்காய், கத்திரிக்காய் ரூபாய் 25 முதல் 30 வரையிலும், நாட்டு கத்திரிக்காய் ரூபாய் 30 முதல் 40 வரையிலும், பாகற்காய் ரூபாய் 40, புடலங்காய் ரூபாய் 20 முதல் ரூபாய் 30 வரையிலும், சுரக்காய் ரூபாய் 15 முதல் ரூபாய் 25 வரையிலும், முருங்கைக்காய் ரூபாய் 25 முதல் விற்பனை செய்யப்படுகிறது. சேனைக்கிழங்கு ரூபாய் 30 முதல் 40, பச்சை மிளகாய் ரூபாய் 50லிருந்து 60, இஞ்சி ரூபாய் 90 முதல் ரூபாய் 180 வரையிலும், பூண்டு ரூபாய் 130 முதல் 240 வரையிலும் என காய்கறிகள் விலை விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதோடு அரிசி மற்றும் மளிகை பொருட்களின் விலை கிலோவுக்கு ரூபாய் 20 முதல் ரூபாய் 30 வரை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. ரூபாய் 1400க்கு விற்பனையான 25 கிலோ மூட்டை அரிசி இன்று 1700க்கு விற்கப்படுகிறது. சில இடங்களில் 1800 வரை விற்பனையாகிறது. மேலும் அதிகரிக்கும் நிலை உள்ளது. ஏடிடி அரிசி ரூபாய் 900லிருந்து ரூபாய் 1300 ஆகவும், பொன்னி அரிசி ரூபாய் 1400லிருந்து ரூபாய் 1800 ஆகவும்,
வெள்ளை பொன்னி அரிசி ரூபாய் 1650 1980 பிரியாணி அரிசி ரூபாய் 130 ரூபாய் 160 மிக கடுமையாக உயர்ந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பருவத்துக்கு ஏற்ப விலையில ஏற்ற இறக்கம் இருக்கும் என்றாலும் தற்போது உள்ள அளவுக்கான விலை உயர்வு என்பது ஒரு கடுமையான உயர்வாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று எண்ணெய் விலை 5% முதல் 6% வரை உயர்ந்துள்ளது. 1 லிட்டர் ரூபாய் 140 முதல் ரூபாய் 175 வரை உயர்ந்திருக்கிறது. பாமாயில் லிட்டர் 90 முதல் ரூபாய் 140 வரை விற்கப்படுகிறது. இவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள சூழ்நிலையிலும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுவது குறித்தோ அல்லது அதற்கான மாற்று ஏற்பாடுகள் குறித்தோ தாவேக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்காமல் இருப்பது, அதுவும் சட்டசபை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கூட அது பற்றி அவர்கள் அக்கறை செலுத்தியதாக தெரியவில்லை. இதனால் தாய் தமிழ்நாட்டு மக்கள் கடும் அதிருப்தியிலே இருக்கிறார்கள். இதிலே நாம் ஒன்று நினைவு கூற வேண்டும். கடந்த காலங்களிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி தலைமையிலான அம்மாவுடைய ஆட்சியில பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் குறைந்த விலையிலே கிடைக்கப்பெறுவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் சந்தை விலை நிலவரத்தினை தொடர்ந்து கண்காணித்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் போது உணவு கொள்கை மூலமாகவும் சந்தையில் நேரடியாக தலையிடுவதன் மூலமாகவும் விலை கண்காணிப்பு பிரிவு ஒன்று அமைக்கப்பட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றம் அடையும் போது சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் விலையிலே புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையிலான அம்மாவின் அரசு விலை கட்டுப்பாட்டு நிதியினை உருவாக்கி ரூபாய் 100 கோடியாக நிதியினை மூலதனமாக ஒதுக்கீடு செய்ததன் மூலம் விலைவாசி கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது என்பது கடந்த கால சாதனை வரலாறு. ஆகவே மாண்புமிகு முதல்வர் தலைமையிலான தாவேக அரசிலே வெளிப்படையான நேர்மையான ஆட்சி வேண்டும் என்பதற்காக முதல்வர் விஜயை தேர்வு செய்திருக்கிறார்கள் தாய் தமிழ்நாட்டு மக்கள். முதல்வர் விஜய் வெறும் அலங்கார வார்த்தைகள் பேசுவது மட்டுமே நல்லாட்சிக்கு அழகல்ல, சாயம் வெளுத்து வருகிறது. மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம முதல்வர் விஜய்க்கு இருப்பதை மறந்து விட்டாரோ என்னவோ, ஒன்றும் தெரியவில்லை, ஒன்றும் புரியவில்லை. மொத்தத்தில் முதல்வர் விஜய் அவர்களினுடைய சாயம் வெளுத்து வருவது நமக்கு கண்கூடாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.